ஏன் மேல சத்தியம், உண்மையை மட்டும் தான் நீங்க சொல்லணும். வெண்ணிலாவை நீங்க காதலிச்சீங்களா? சொல்லுங்க, வெண்ணிலாவை நீங்க காதலிச்சீங்களா? ஆமா. நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனது, என் கூட போன்ல சாட் பண்ணதெல்லாம் வெண்ணிலான்னு நினைச்சுதானா? ஆமா. வெண்ணிலாக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? அது கண்மணி, ஏன் மேல சத்தியம் செஞ்சிருக்கீங்க? உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஆமா. வெண்ணிலாவை மறக்க முடியாம தான் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தீங்களா? அப்போ அவ சொன்னது எல்லாமே நிஜம், எதுவுமே பொய் இல்லல்ல? இல்ல கண்மணி, அது இருங்க, எனக்கு கேட்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க சொல்லிதான் அத்தை பொண்ணு கேட்டு வந்ததா நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது உண்மையா இல்ல அதுவும் நானா நினைச்சுக்கிட்டது தானா? கண்மணி, அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. ஆமா. கண்மணி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஒரு நிமிஷம், எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நான் தான் கல்யாண பொண்ணுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? இல்ல கண்மணி, அது தெரியுமா தெரியாதா? கல்யாணத்துக்கு முதல் நைட்டு நிச்சயம் பண்ணும்போதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணு நீ எனக்கு தெரியும். அப்போ வெண்ணிலாவை காதலிச்ச விஷயம் இந்த வீட்ல வேற யாருக்கெல்லாம் தெரியும்? அது 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 எதுக்கு கண்மணி? சொல்லுங்க. என் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க வெண்ணிலாவை காதலிச்ச விஷயம் இந்த வீட்ல இன்னும் யாருக்கெல்லாம் தெரியும்? கார்த்தி. அப்புறம் அம்மாவுக்கு